வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 2024 இயற்பியல் பாடத்துக்கான முக்கியமான 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷனில் இதில் இருந்தால் உங்களுக்கு கேட்பாங்க. ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியத்துக்கெல்லாம் அப்லோட் பண்ணிட்டேன். நிறைய பேர் தமிழ் மீடியத்துக்கு தனியாக வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் போடுங்க, 2 மார்க் 3 மார்க் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக 2 மார்க் 3 மார்க் இது நல்லா பார்த்துருப்பாங்க. இதில் இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின் எல்லாம் கேட்பாங்க. ஸோ இங்கே மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 2024 இயற்பியல் பாடம் முக்கிய வினாக்கள் 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் வினாக்களுடைய தொகுப்பு தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடமாற்று தோற்ற முறையில் சந்திரனின் விட்டத்தை நீங்கள் எவ்வாறு அழைப்பீர்கள்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நல்லா பார்த்துக்கோங்க. முக்கிய எண்ணுருக்கள் கணக்கிடும் அதன் விதிகளை தருக. பரிமாண பகுப்பாய்வின் வரம்புகள். இந்த பரிமாண பகுப்பாய்வோட வரம்புகள்ங்கிறது வந்து அடிக்கடி பப்ளிக் எக்ஸாமினேஷனில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான வினா. இதை நல்லா வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அதே மாதிரி முக்கிய எண்ணுருக்கள் பார்த்துக்கோங்க. கார்ட்டீசியன் ஆயச்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? கார்ட்டீசிய ஆயச்சு தொகுப்பு என்றால் என்ன? 2 வெக்டர்களுடைய ஸ்கேலார் பெருக்கல் பற்றி சிறுகுறிப்பு வரைக. 2 வெக்டர்களுடைய வெக்டர் பெருக்கல் பற்றி சிறுகுறிப்பு வரைக. ஸோ ஸ்கேலார் பெருக்கல் அதே மாதிரி வெக்டர் பெருக்கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 2 வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தனவாக உள்ளவனா எவ்வாறு கண்டறிவாய்? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திசைவேகம் வேகத்தை வரையறு. டிஃபரன்ஸ் இப்படின்னு கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. டிஃபைன் ஆக்சலரேஷன் முடுக்கம் வரையறு. திசைவேகம் மற்றும் சராசரி வேகம் இவற்றிற்குள்ளேயே உள்ள வேறுபாடுகள் யாவை? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா சரிசமமான வளைவு சாலையில் கார் ஒன்று சறுக்குவதற்கான நிபந்தனைகள் என்ன? நிலைமை குறிப்பாய்வம் என்றால் என்ன? நியூட்டனின் 3வது விதியினை கூறுக. ஓய்வு நிலை உராய்வு மற்றும் இயக்கநிலை உராய்வு ஆகியவற்றுக்கிடையே உள்ள அனுபவ கணித தொடர்பை கூறுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நியூட்டனுடைய 3வது விதி கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நிலைமை குறிப்பாய்வம் என்றால் என்ன? ஓய்வு நிலை உராய்வு மற்றும் இயக்கநிலை உராய்வு ஆகியவற்றுக்கிடையே உள்ள அனுபவ கணித தொடர்பை கூறுக. உராய்வின் பல்வேறு வகைகளை விளக்குக. உராய்வை குறைப்பதற்கான வழிமுறைகள் சிலவற்றை தருக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்டன் வரையறு. டிஃபைன் ஒன் நியூட்டன். நியூட்டனின் 2வது விதியினை கூறுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிலைமம் விளக்குக. இயக்கத்தில் நிலைமம், ஓய்வில் நிலைமம் மற்றும் திசையில் நிலைமம் ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டு தருக. ஒரு பொருளை நகர்த்த அப்பொருளை இழுப்பது சுலபமா அல்லது தள்ளுவது சுலபமா? தனித்த பொருளின் விசைப்படம் வரைந்து விளக்குக. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா பின்வருவனற்றுள் வரையறு. திறன், மீட்சியற்ற மோதலின் இயக்க ஆற்றல் இழப்பு, மீட்சி மற்றும் மீட்சியற்ற மோதலின் சிறப்பியல்புகளை விளக்குக. ஈர்ப்பு மையத்தை வரையறு. திருப்புத்திறனின் தத்துவத்தை கூறுக. இரட்டை திருப்புத்திறனை வரையறு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருப்பு விசைக்கும் கோண உந்தத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை எழுதுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறை வாழ்வில் திருப்பு திசை பயன்படுத்துவதை எடுத்துக்காட்டுடன் ஏதேனும் 2 கூறுக. திருப்பு விசையினை உருவாக்காத விசைக்கான நிபந்தனைகள் யாது? திருப்பு விசை வரையறு. அதன் அலகு யாது? நிறைமையம் வரையறு. ஈர்ப்பு புலத்தின் மேற்பொருந்துதல் என்றால் என்ன? ஈர்ப்பு தன்னிலை ஆற்றல் வரையறு. புவியின் விடுபடு வேகம் என்றால் என்ன? புவிநிலை துணைக்கோள் என்றால் என்ன? துருவ துணைக்கோள் என்றால் என்ன? ரொம்ப முக்கியம். அடுத்து எடை வரையறு. நீர்மத்தின் பரப்பு இழுவிசையினை பாதிக்கும் காரணிகள் யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 35வது கொஸ்டின் எல்லாம் படிச்சுட்டு போங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நீர்மம் ஒன்றின் பரப்பு இழுவிசை வரையறு. அதன் எஸ்ஐ அலகு மற்றும் பரிணாமத்தை கூறுக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெர்னோலியின் தேற்றத்தை கூறுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெர்னாலி தியரம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி முற்று திசை வேகம் வரையறு. ரெனால்டு எண் என்றால் என்ன? அதன் முக்கியத்துவம் யாது? வருஞ்சீர் ஓட்டம் மற்றும் சுழற்சி ஓட்டம் வேறுபடுத்துக. ஒரு நீர்மத்தின் பாகியல் எண் வரையறு. எஃகு அல்லது ரப்பர் இவற்றில் எது அதிக மீட்சி பண்பை கொண்டுள்ளது? ஏன்? பாய்சல் விகிதத்தை வரையறு. மீட்சி பண்பின் ஊக்கு விதியினை கூறுக. அதாவது மீட்சி பண்புடைய ஊக்கு விதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தகைவு மற்றும் திரிபு வரையறு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 46வது கொஸ்டின் வியான் விதியினை கூறுக. கருப்பொருள் என்றால் என்ன? நிலை மாறிலிகள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு
வெப்ப இயக்கவியலுடைய சுழி விதியினை கூறுக. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு கலோரி வரையறு, டிஃபைன் 1 கலோரி. அடுத்து வெப்ப இயக்கவியலின் முதல் விதியினை எழுதுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிவி வரைபடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிவி வரைபடம் என்றால் என்ன, சுழற்சி நிகழ்வு என்றால் என்ன, வெப்ப இயக்கவியலின் இரண்டாவது விதியின் கிளாசியஸ் கூற்றை எழுதுக. அடுத்து வந்து பார்த்தோன்னா சுதந்திர இயக்க கூறுகள் வரையறு, ஆற்றல் பங்கீடு விதியினை கூறுக, சராசரி மோதலிடை தூரத்திற்கான கோவையினை எழுதி அதனை வரையறு, சராசரி மோதலின் தூரத்தை பாதிக்கும் காரணிகள் யாவை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுருள்வில்லின் விசை மாறிலி என்றால் என்ன. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனி ஊசலின் அலைவு நேரம் பற்றி எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா தனி ஊசலின் விதிகளை தருக. நேர்போக்கு சீரிசை அலையியற்றியின் அலைவு நேரம் பற்றி எழுதுக. குறுக்கலை என்றால் என்ன, ஒரு எடுத்துக்காட்டு தருக. நெட்டலை என்றால் என்ன, ஒரு எடுத்துக்காட்டு தருக. அலைநீளம் வரையறு, அலை ஒன்றின் அதிர்வெண், நீளம், திசைவேகம் ஆவற்றிற்கிடையான தொடர்பை எழுதுக. அடுத்து அலைகளின் குறுக்கீட்டு விளைவு என்றால் என்ன. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 69 விம்மல்கள் வரையறு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒளியின் செறிவு மற்றும் உரைப்பு ஆகியவற்றை விளக்குக. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதில் கூட கொஷின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா பார்த்துருப்போங்க. ஸோ கண்டிப்பாக 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2024க்கு இந்த கொஷின் பேங்கிலோட கொஷின் தான் எல்லாமே கேட்பாங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறது மறக்காத நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். இதில் நீங்கள் படிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கொஷின்ங்கிறது 3வது கொஸ்டின். பரிமாண பகுப்பாயின் வரம்புகள் நல்லா பார்த்துருப்போங்க, கார்டீஷியன் பார்த்துருப்போங்க. அதே மாதிரி 2 வெக்டர் ஸ்கேலர் பெருக்கல், அதே மாதிரி 2 வெக்டர் பெருக்கல், இது ரெண்டும் முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திசை வேகம், வேகம், முடுக்கம் பார்த்துருப்போங்க நல்லா. அதே மாதிரி நியூட்டனுடைய 3வது விதி. நெக்ஸ்ட்டு உராய்வோட வகைகள் நல்லா பார்த்துக்கணும். ஒரு நியூட்டன் வரைகிற நியூட்டனோட 2ஆம் விதியும் கொஞ்சம் நல்லா பார்த்துருப்போங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை நகர்த்த அப்பொருளை இழுப்பது சுலபமாக அல்லது தள்ளுவது, புஷ்புல், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது பார்த்துருப்போங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஈர்ப்பு மையத்தை வரைகிற இரட்டை திருப்புத்திறன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பு விசை உருவாக்காத விசைக்கான நிபந்தனை, நிறை மையம் வரையறு, புவியின் விடுபடு வேகம், புவிநிலை துணைக்கோள், எடை வரையறு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எழுதி பார்த்துக்கோங்க. மெயினாக பெர்னாலி தேற்றம் வந்து நல்லா பார்த்துருப்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி வருஞ்சீர் வட்டம், சுழற்சி வட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு மீச்சி பண்போடைய ஹூக் விதி கேட்கலாம், வியான் விதி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக லா ஒன்று கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு கலோரி, பிவி வரைபடம் என்றால் என்ன, ஆற்றல் பங்கீடு விதியினை கூறுக, தனி ஊசலின் அலைவு நேரம் பற்றி எழுதுக. நெக்ஸ்ட்டு தனி ஊசலுடைய விதிகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெட்டலை குறுக்கலை நல்லா பார்த்துருப்போங்க. அதே மாதிரி அலைகளின் குறுக்கீட்டு விளைவு என்றால் என்ன, விம்மல்கள் வரையறு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதான் 11ஆம் வகுப்பு இயற்பியல் அரசு பொதுத் தேர்வு மார்ச் 2024க்கு நீங்கள் படிக்கக்கூடிய 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் வினாக்கள். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம் இதில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.